அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, எல்லாரும் ஃபோட்டோவிலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இந்த 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து எந்த துறையிலேருந்து வேலை வந்திருக்கு அப்படின்னா, ஆமாங்க, அங்கன்வாடி துறையிலேருந்து தான் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன், மாபெரும் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே சற்று முன்பு வெளியிட்டிருக்காங்க மக்களே. ஸோ எந்த ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்கள் கழித்து தான் இந்த வேலையே வருது. நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் ஆகுது, சரிங்களா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுங்க எல்லாமே டெம்பரவரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 2000-3000 பேஸில் வந்து ஒர்க் வந்து கொடுத்துட்ருக்காங்க, சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் இப்போ வந்து 2025 இந்த வேலைகள் அனைத்து வேலைகளுமே நாங்கள் ஃபில் பண்ணுவோம், எல்லா வேக்கன்சியுமே ஃபில் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 40,000+ வேக்கன்சி நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க, ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்காக தான், ஓகேங்களா? ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க, ஸோ யாரெல்லாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்க போகுது, அதே மாதிரி யார் யாருக்கு இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் எத்தனை நாளையில் இந்த வேலை வந்து நமக்கு கிடைக்கும், ஸோ இதில் வந்து அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமா, அதே மாதிரி அடுத்ததாக வந்து இந்த ரேஷன் வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த ஏஜில் இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஏஜ் லிமிட் என்ன, ஸோ இதில் வயது தளர்வு, அதாவது கிட்டத்தட்ட இப்போது 18லேருந்து 40 வயசு நீங்கள் அப்ளை பண்ணனா வயது தளர்வு ஒரு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு வந்து 4 வருஷம் 3 வருஷம் கொடுப்பாங்க. அது எந்தெந்த கம்யூனிட்டிக்கு கொடுத்துருக்குறாங்க அதை பார்த்தன அப்டேட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வந்து ரெக்ரூட்மெண்ட்டாக தேவைப்படும், ஸோ இது எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், கான்டாக்டில் இருக்கிற எல்லாருமே நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா ஒரு அரசு வேலைக்கு போகணுன்றது எல்லாருடைய கனவு, முக்கியமாக பெண்கள் அரசு வேலைக்கு போகணுன்றது ஒரு கனவு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ஒரு முக்கியமான வேலையாக இருக்கும், ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியாக இந்த மாதிரி அப்டேட் கொடுப்போம். ஸோ மறக்காமல் லைக் மட்டும் கொடுங்க, ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட் 2025 அப்ளை ஃபார் ஆன்லைன். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க இது ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்குது. வேகன்சி எலிஜிபிலிட்டி லாஸ்ட் டேட் என்ன, ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் எல்லா தகவலும் இதில் கொடுத்துருக்காங்க. 1 by 1 தெளிவாக இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்துருவோம், ஓகேங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட் 2025 ஓவர்வியூ, அதாவது எவ்வளோ வேகன்சி வந்திருக்குது, எங்கேருந்து வந்திருக்குது, யாரெல்லாம் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க எல்லாமே தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எங்கேருந்து இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் சைல்டு டெவலப்மெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் அங்கிறது அஃபிஷியலாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். என்னென்ன போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே அங்கன்வாடி சூப்பர்வைசர் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் 3 விதமான போஸ்டிங் நமக்கு கிடச்சிருக்குது. என்னென்ன அப்படின்னா முதன்மை அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான போஸ்டிங்க்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? ஸோ டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அப்ராக்சிமேட்லாக ஒரு 40,000க்கும் ப்ளஸ் வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதை நம்ம வந்து பேக்கில் ஒவ்வொரு வீடியோவாக தெளிவாக பார்ப்போம், ஓகேங்களா? ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதை பார்த்துருவோம், ஓகேங்களா? ஸோ ஏஜ் லிமிட் எந்த வயசில் இருந்து எந்த வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் நீங்கள் 18 வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருந்ததுன்னா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 45 வயசு வரைக்கும் இருக்கிற பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ஆண்களும் அப்ளை பண்ணலாம், ஆனால் பெண்களுக்கு அதிகப்படியான முன்னுரிமை, ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கிராஜுவேஷன் டிகிரி வேரியஸ் பை தி ஸ்டேட், அதாவது பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் 1 by 1 பார்த்துருவோம், ஓகேங்களா?
ஸோ சேலரி பேஸ்டாக பார்த்தோம்னா நமக்கு வந்து பர் மந்த்து சேலரி ஒரு 6000லேருந்து 8000த்துக்குள்ளே இருக்கும் இதுக்கான பர் மந்த்து சேலரி. ஸோ ஸ்டார்டிங் சேலரி இவ்வளோ தான் இருக்கும் பர் மந்த்துக்கு. போக போக 10 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாதமே ஒரு 18,000 20,000 இதுக்கான சேலரி வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் வந்து அப்ளிகேஷன் மோடை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா. அது ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்ததான் ஸ்டார்டிங் டேட் வந்து டிசம்பர் போன மாதமே ஸ்டார்ட் ஆகிறது இருந்தது. ஆனால் இன்னுமே ஸ்டார்ட் ஆகலை. இந்த ஜனவரியில் கண்டிப்பாக அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு சில தினங்களில் ஒரு சில வாரத்தில் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா. யார் இந்த அங்கன்வாடி வேலைக்கு வந்து ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து டேட் வந்து கொடுக்கல. ஸோ அதனால தான் நான் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கான டேட் கொடுத்ததுமே ஆஃப்லைனில் பண்ணுறவங்க ஆஃப்லைனில் பண்ணிக்கோங்க, ஆன்லைனில் பண்ணுறவங்க ஆன்லைனில் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டிங்கன்னா ஆஃப்லைனில் பண்ணுறதை விட ஆன்லைனில் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட் அப்படின்றத சொல்லுவேன். ஓகேங்களா. ஸோ இந்த அங்கன்வாடி வேலைக்கு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முழுக்க மெரிட் லிஸ்ட்டு தான். எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஈஸியாக வாங்கிக்க முடியும். ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்ளை பண்ணுற அஃபிஷியல் வெப்சைட் இது இருக்கு இல்லையா, wcd.nic.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. எதுவாக இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த தான் எலிஜிபிள் க்ரைட்டீரியா. யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கீங்க அப்படின்னா மினிமம் யாரெல்லாம் ஒரு டிகிரி பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மினிமம் ஓகேங்களா, மினிமம் நீங்கள் இது வந்து சூப்பர்வைசர் அங்கன்வாடி சூப்பர்வைசருக்கு இந்த குவாலிஃபிகேஷன் மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 8வது 10வது படிச்சிருந்தா கூட போதும். ஓகேங்களா. நீங்கள் அந்த அங்கன்வாடி உதவியாளர் வேலைக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே தெரியும். ஸோ மினிமம் 18 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும், மேக்ஸிமம் 45 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஓகேங்களா. அப்ளை பண்ணுறதுக்கு இப்போது ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து SC STக்கு வந்து 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இப்போது நீங்கள் 45 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இல்லையா, SC ST இருந்தீங்கன்னா 50 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். OBC கேட்டகரியில் வரவங்க இந்த MBC BC இவங்கெல்லாம் OBCயில் தான் வருவீங்க இல்லையா. ஸோ இவங்கெல்லாம் வந்து 48 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 45 3 + 48 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து PW கேட்டகரி வந்து 10 வருஷம், அதாவது 55 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த அங்கன்வாடி வேலைக்கு. இது வந்து PW கேட்டகரிக்கு மட்டும். OBCக்கு 3 வருஷம், SC STக்கு 5 வருஷம். ஓகேங்களா. ஸோ இந்த கேட்டகரி ஓகேங்களா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக வந்து இந்த வேலை வாய்ப்புக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் எப்படி எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. எப்படி லாகின் பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணணும், எல்லா அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்லைன் ப்ராசஸும் கொடுத்துருக்காங்க, ஆன்லைன் ப்ராசஸும் கொடுத்துருக்காங்க. ரெண்டு இதுவுமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ரெக்யர்மெண்ட் தேவைப்படும் அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணி சிக்னேச்சர் வச்சுருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய 10th 10வது மதிப்பெண் சான்றிதழ். ஓகேங்களா. அடுத்தது டிகிரி சர்டிஃபிகேட்ஸு, அதே மாதிரி வந்து கேஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நீங்கள் PW கேட்டகரி இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு. அடுத்தது வந்து அட்ரஸ் ப்ரூஃப்காக உங்களுடைய ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, இதை வேறு ஏதாச்சும் உங்களுடைய அரசாங்கத்தால் அறிவிப்பு கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஸோ அது மாதிரி டொமஸ்டிக்கல் சர்டிஃபிகேட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே நீ கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஸோ அப்ளிகேஷன் செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா. செலெக்ஷனை வந்து மெரிட் லிஸ்ட் தான் முழுக்க அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் கேண்டிடேட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஃபைனல் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேயே நாங்கள் வந்து செக் பண்ணிடுவோம், ரிலீஸ் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து வீட்டுக்கே வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. சேலரி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மேலேயே பார்த்தாச்சு இல்லையா. 8000 பர் மந்த் சேலரி வந்து ஒரு 6000லேருந்து 8000க்குள்ளே இருக்கும். ஸோ இது வந்து பர் மந்த் சேலரி. போக ஸ்டார்டிங் சேலரி கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹவுசிங் அலவன்சஸ்ஸு, மெடிக்கல் பெனிஃபிட்ஸு, இயர் இன்க்ரிமெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் வந்து ஜனவரி கண்டிப்பாக முடிஞ்சிடும். இந்த ஜனவரிக்குள்ளே கண்டிப்பாக எல்லா அப்ளிகேஷன் ஃபார்மே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கிற முக்கிய தகவல், முக்கிய அரசு வேலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு சில தினங்களில் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இது இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ணுற வீடியோஸ் வந்து வந்த உடனே அதாவது அப்ளை பண்ணுற லிங்க் ஓப்பன் ஆன உடனே கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அப்ளை பண்ணுற வீடியோஸும் நான் போட்டுருவேன். அதே மாதிரி ஆஃப்லைனில் பண்ணுறது எப்படி, ஆன்லைனில் பண்ணுற 2 கேட்டகரியாகவும் நான் வீடியோஸ் போடுறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான அரசு வேலையை சந்திக்கிறேன். தேங்க்யூ, வெல்கம்.